இந்த சாண்ட்விச் செய்ய 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா உங்களுக்கு? அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சாண்ட்விச் தான் செஞ்சு காட்ட போகிறேன். சாண்ட்விச்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் இன்னைக்கு வெஜ்ஜி சாண்ட்விச் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சாண்ட்விச்சோட ஸ்பெஷலே இதை சாப்பிடும் போது அப்படியே பீஸா டேஸ்ட் வரும். ஏன்னா சங்கீதா செய்ய போகிற ஸ்டைல் அந்த மாதிரி. ஈவன் நீங்கள் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செய்யலாம். ஈவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் ஸ்கூல் போகும்போது. இல்லை நீங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. இது வந்து சாண்ட்விச் பிரெட்டுங்க. நீங்கள் நார்மலாக எதில் செய்வீங்களோ அதுவும் எடுத்துக்கலாம். ஈவன் ஸ்வீட் பிரெட்டில் கூட செய்யலாம். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மல்டிகிரெயின் பிரெட். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்ககிட்ட என்ன பிரெட் இருக்கோ அதுலேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை நல்ல மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாங்க தோசைக்கல்ல. இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் அப்படியே இதில் வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற பட்டரை அப்படியே மேலே விட்டுறலாம். அடுப்பை நல்ல மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ 2 பக்கமும் லேசாக செவக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ திருப்பி கொடுத்துடலாம். ப்ரெட்டை ரொம்ப டோஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும், சாப்பிடும்போது கிறிஸ்பி ஆகிடும். ஸோ லேசாக சூடானா போதும். இப்படி நல்லா சுற்றி கொடுக்கும் போதும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே செவக்கும். ஒவ்வொரு பக்கமும் 2 தடவை திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ப்ரெட்டு நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற ப்ரெட்டும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுதாங்க லாஸ்ட் ப்ரெட்டு. இதுவும் செவந்துடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லா ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது நம்ம சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சிகப்பு குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பச்சை கலர் குடமிளகாயும் ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சள் கலர் குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக குடமிளகாய் இது மாதிரி 3 கலர் தான் போடணும்னு கிடையாது. ஏதாவது ஒரு கலர் போட்டால் கூட போதும். என்கிட்ட இருந்ததுனால போட்டேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் குடமிளகா போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் போடாமையும் விட்டுறலாம். பட் இருந்தால் போடுங்க. பெருசாக ஒரு தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதோடையே ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். எல்லாம் மெலிசாக கட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வதக்கி செய்ய போகிறது கிடையாது. ஸோ காய் வந்து நம்ம ராவாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ காய் வந்து நம்ம வதக்காத சாப்பிட்றதுனால எல்லாம் மெலிசாக கட் பண்ணி போட்டால் தான் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம இதில் மயோனிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுலேயும் உப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். என்னடப்பா இந்த சங்கீதா பிள்ளை சர்க்கரைலாம் போடுதுன்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபிக்கு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் போதும் சுவை நல்லா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக போடலாம். 1 டீஸ்பூன் ஆரிகானா எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானா போடும்போதும் நம்ம பீஸா சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஈவன் நீங்கள் இதில் கேபேஜ் போடலாம், லெட்யூஸ் கட் பண்ணி போடலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதில் எவ்வளோ காய் ஆட் பண்ணுறோம், இதை குழந்தைங்க கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இதே நீங்கள் பொரியல் அப்படி இப்படி ஏதாவது செஞ்சு கொடுங்க, காயே தொட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் காய் ரொம்ப மெலிசாக போடணும், இல்லைன்னா அவங்க சாப்பிடும்போது இன்டைஜஷன் ஆகிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. 1 கப் மயோனிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். மயோனிஸ் வந்து இது கார்லிக் மயோனிஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு.
மயோனீஸ் போடும்போது தான் நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல தப்பில்லை. அதே மாதிரி மயோனீஸ் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். இதோடையே நீங்கள் விருப்பப்பட்ட 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் மயோனீஸ் வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மயோனீஸ் போதுமான்னு பாருங்கள். பத்தல்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தால் நம்ம சாப்பிடும் போதும் நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ப்ரெட்டில் எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைஸை இந்த பிளேட்டில் வச்சுடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு சங்கீதா ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது லெட்யூஸ் இந்த ப்ரெட் மேலே வச்சுக்கலாங்க. லெட்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல. லெட்யூஸ் வச்சுட்டு இனிமே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இது மேலேயே உங்களுக்கு எந்த அளவு உள்ள ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாருமே நிறையா தான் விரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லெட்யூஸ் இலையை அப்படியே சைடில் கொஞ்சம் நம்ம மடிச்சுக்கலாங்க, பெருசாக இருக்கிறத. இப்போது அப்படியே ஸ்டஃபிங் வச்சு நவுத்த வேண்டியதுதான். அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா உங்களுக்கு? அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே இன்னொரு இலை லெட்யூஸ் வச்சிட்றேன். இப்போ மேலே மயோனீஸும் வச்சாச்சு, இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டும் வச்சாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம சாண்ட்விச் பண்ணுறது. இதுக்கு மேலே நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ லைட்டாக ஒரு தடவை ஓவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை தோசைக்கல்ல திரும்பவும் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரசித்து சாப்பிடக்கூடிய நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி காய்கறி இருந்ததுன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறோம், அப்படியே உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறோம், எடுத்து சாப்பிட்றோம். அவ்வளோதாங்க. மெயினாக குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கே இந்த ரெசிபி பிடிக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எப்பயுமே வந்தால் கேட்பாங்க, சங்கீதா இதை செஞ்சு தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்கன்னு. ரெண்டாவது இதில் நிறைய காய்கறி போட்டிருக்கோம், அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறது மல்டிகிரெயின் பிரெட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம மயோனீஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் டயட் பண்ணுறவங்களா இருந்தால் மயோனீஸ்க்கு பதிலாக கேர்டு கூட போட்டுக்கலாம். ஸோ கேர்டு வந்து புளிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சாண்ட்விச் செய்ய 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஈவன் சின்ன பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கூட இது கொடுத்து விடலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிடணும், லஞ்சுக்கு தான் சாப்பிடணும், டின்னர் தான் சாப்பிடணும்னு கிடையாது. எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோவில் என்னெல்லாம் டிப்ஸ் சொல்லணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் சுவையான சாண்ட்விச் கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பார்க்கவே க்ரீமியாக இருக்குது, சாப்பிட சொல்லுமா என்ன? சாப்பிட்டு பார்த்துருவோம். உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள், அவ்வளோ வெஜிடபிள். பிரெட் சாண்ட்விச்னா இப்படி இருக்குனுங்க. க்ரீமியாக அப்படி இருக்கும். வா, என்ன டேஸ்ட்டுங்க. அந்த ஆரிகானெல்லாம் போட்டோம்ல, செம்மையாக இருக்கு. இந்த பெப்பர், மயோனீஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ சுவையாக கொடுக்குது. ஓ மை காட், அப்படி இருக்குங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் ஒரு சப்வேவில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட கூடுதலாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.